23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம பிசி 99ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம். எப்படின்னா இந்த 86 அந்த 86ன்ற நம்பரோட, அதாவது 8ன்ற நம்பரோட இங்கே 6 இருக்குது, அதனால் 8ன்ற நம்பரோட இங்கே 9 அப்படின்ற நம்பரும், அதோடு அதுக்கப்புறம் 6ன்ற நம்பரோட 3ன்ற நம்பருக்கும் இங்கே 63 அப்படின்ற நம்பரும், அந்த 6 காமனாக வச்சுட்டு அந்த 6ன்ற நம்பருக்கு 9, அதாவது இங்கே பாருங்கள் 8 3 இங்கே 9, இங்கே மார்க் பண்ணியிருக்கு, அங்கே 9 தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா இங்கே 8 இங்கே 3 இங்கே 9 வரும் சி போர்டு. அந்த 6ன்ற நம்பர் வந்து காமனாக வந்து 6ன்ற நம்பருக்கு 9ன்ற நம்பரு நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 99 ஒரு பிசி பிளான் பண்ணிட்டோம். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பிசி ஒரு 86, அந்த பிசி 86ன்ற நம்பருக்கு இங்கே 68ன்னு இருக்குது, இங்கே ஒரு 86 இருக்குது. இதையுமே வந்து இப்படி ஒரு வேளை 68 வருமா அப்படின்னு தான் பார்த்துது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு நல்லா இருக்கவே தான் அதை நம்ம எடுத்தோம், அதை சூஸ் பண்ணோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த 268 பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பாக்ஸுன்னு இல்லை, டைரெக்டாக 268 தான் வரணும். எப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 68, முதல்ல ஏபி 68, இங்கே ஏசி 68, இங்கே பிசி 68, இப்படி வரணும் இந்த நம்பரு. அப்போ வரும்போது அதாவது எந்த நம்பரு சி போர்டு பி போர்டில் காமனாக இருக்கோ அதுதான் வந்து ஏ போர்டுக்கு வரும். இங்கே பாருங்கள் சி போர்டு 2, இங்கே பி போர்டு 2. இப்போ ஏ போர்டு 2 வச்சு 268ன்ற நம்பர் தான் அடிக்கணும். இந்த 68 பிசி வந்து அப்படி தான் வரணும். நமக்கு என்ன ஐடியா அப்படின்னா இங்கே 4 நாள் கேப்பு, இதுலேருந்து 4 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல இந்த நம்பர் வர வேண்டியது அப்படின்னு தான் வெயிட் பண்ணுது. ஆனால் பார்த்திங்கன்னா அதுனா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து போச்சு. ஸோ இதே மாதிரி போன மாதத்தில் ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுது. என்னென்னா இது பாருங்கள் 846. இந்த 846ல் ஏ போர்டு 8, ஏ போர்டு 8, பி போர்டு 8, இப்போ சி போர்டு 8 வச்சு 468 அப்படின்ற ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுது. ஆனால் பார்த்திங்கன்னா அது வரவே இல்லை. போன மாதம் ஃபுல்லாகவே 468 வரவே இல்லை. அந்த மாதிரி தான் எதையுமே கொஞ்சம் வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபாலோ நம்பரில் இல்லைன்னா ஃபாலோ நம்பரில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம எதை ஃபாலோ நம்பர்னு எடுக்கிறோமோ அதுதான் வரமாட்டேங்குது. இந்த 468க்கு இன்னுமே கண்டிப்பாக வந்துடும்னு ஒரு ஆர்வத்தில் இங்கே பாருங்கள் 468எல்லாம் போன மாதம் ஹெவியாக ப்ளே பண்ணிச்சு. இங்கே பாருங்கள் 465, அப்போ 5ன்ற நம்பருக்கு 8 வச்சு 468 வரும் அப்படின்னு சொல்லி போன மாதம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுது. ஆனால் பார்த்திங்கன்னா 8 வரல போன மாதம் எல்லாம். ஒரு 8 தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்ததா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் பார்த்தோம்னா ஒரு 8 628 மட்டும்தான் வந்தது, ஒரு 8 மட்டும்தான். இப்போ திரும்பவும் அந்த 8 வரும்போது அந்த பாக்ஸே வரும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஆனால் வந்து இந்த நம்பர் இங்கே வந்து கண்டிப்பாக கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம். ஆனால் பாருங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து போச்சு. ஆனால் சொல்கிறதுக்கு இல்லை, திரும்பவும் இந்த நம்பர் ஏ போர்டு 8, பி போர்டு 8, சி போர்டு 8 வச்சு 468ன்ற ஒரு நம்பரு வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த 2 4ன்ற நம்பரு பாருங்கள் 464 இருக்கா, இங்கே 462 இருக்குது. இப்போ 268 இருக்கா. இப்போ அதே மெத்தடில் பாருங்கள் 464 462, அப்போ 268, அந்த இங்கே பாருங்கள் 64ன்ற நம்பருக்கு 62, அப்போ 26ன்ற நம்பருக்கு ஒரு 46. புரியுதா பார்த்துங்க, 46 அடுத்த மாதத்தில் ஒரு வேளை வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 464, 46 காமனாக வச்சுருங்க, அந்த 62ன்ற நம்பருக்கு 64, அப்போ 26ன்ற நம்பருக்கு ஒரு 46 திரும்ப ஏபியில் வருமானால் அப்போ 468ன்ற நம்பரு திரும்பவும் அடிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா 68ன்ற நம்பரு இன்னுமே ஒரு 3 தடவை வந்து கேமில் வர வேண்டி இருக்குது. எப்படி அப்படின்னா 45 வந்தால் 68 வரும், 65 வந்தால் 68 வரும், 95 வந்தாலும் 68 வரும். என்ன லாஜிக் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பாருங்கள் 65 இருக்கா, இங்கே ஒரு 45 இருக்கா. போன மாதத்தில் மொத்தம் 3 45, அந்த 3 45க்குமே 3 68 கண்டிப்பாக வந்தே ஆகணும். 68ம் வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 65 வந்துன்னா கேமில் இங்கே பாருங்கள் 65 கேமில் இருக்குது. இந்த 65 கேமில் வந்தால் பிசி 68 கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி 45 வந்தாலும் 68 வரும், 65 வந்தாலும் 68 வரும். அப்போ 2 மாதமாக 45ம் 68ம் பாருங்கள் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா மொத்தம் 5 முறை இருக்குது. 2 65,
345. அப்போ ஒரு 68ஆவது வரும். அப்போ மேக்ஸிமம் வந்து 468, 268, 768 தான் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். உண்மையிலே வந்து இதை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, மறுபடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க 468 ஃபாலோ பண்ணுங்கள், பார்ப்போம். வந்தால் நல்லதாக இருக்கும். இந்த நம்பரு ஒருவேளை முன்னாடியே இந்த 26 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். 26, 62 ஏபி வரும்னு எதிர்பார்த்தது. எப்படின்னா இங்கே பாருங்கள், 21, 81. இந்த 81க்கு 68 ஏபி வரும்போது இந்த இடத்துல ஒருவேளை 62 வரும்னு எதிர்பார்த்துச்சு. 62 62ன்ற நம்பரு, அதாவது 629மே வரலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல கெஸ்ஸிங் வீடியோ போடலாம். ஆனால் இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு சொல்லியிருப்போம் பாருங்கள். இங்கே 462லேருந்து தான் இந்த நம்பர் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி வரும்போது ஒருவேளை இந்த 81ன்ற நம்பருக்கு 68 வந்த மாதிரி இந்த 21க்கு 62 ஒருவேளை வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். 629மே வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ 26 வந்திருக்கு. இப்போ 26ன்னா இந்த பாருங்கள், டைரெக்டாக 26 வந்திருக்கு. அப்போ இங்கே 81 இருக்குது. அப்போ ஒருவேளை 86ன்ற நம்பர் உடனே அடிச்சிடலாம். 86 ஏபி ஒரு செட்டு, எதுக்கும் சும்மா ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா உடனே அடிச்சிடலாம். 21 81 இருக்க மாதிரியே 21 86ன்ற நம்பர் ஏபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வருந்துச்சுன்னா வைங்களா, என்ன பண்ணுங்கன்னா இங்கே பாருங்கள், 0ன்ற நம்பருக்கு 5ன்னு வரும்போது 8ன்ற நம்பருக்கு 3ன்ற நம்பர் வச்சு 863ன்ற நம்பரை ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி 63 இங்கே ஒன்று இருக்கும். இந்த 63ன்ற நம்பருக்கு 68ன்ற கெஸ்ஸிங் நம்ம எப்போ கொடுத்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். யாரெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. அப்படி வரலனாலுமே அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் பாருங்கள், மேக்ஸிமம் அதை விட்டு இங்கே தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான். ஆனால் நமக்கு வர வேண்டிய இடத்துல வந்து இந்த இடத்துல தான். ஒருவேளை அவன் ரெண்டுத்துக்கு பொதுவாக இங்கே அடிச்சிருவானோன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கும் முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே அடிச்சிட்டான். என்ன அப்படின்னா இந்த 86 இந்த 86 போலையே 68 68ன்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 63 65 இப்போ 68 முடிஞ்சுது. ஓகேங்களா, முடிஞ்சுது. இப்போ இந்த இப்போ இந்த 63 65 68ன்ற நம்பரை வச்சு தான் நாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த 63 வரும்போது பாருங்கள் 92ன்ற நம்பர் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 65ன்னு வரும்போது ஒரு 92ன்ற நம்பர் 62ன்ற நம்பர் இருக்குது. இப்போ 92 62ன்னு வந்துச்சு. இப்போ 68 வந்துச்சு அதனுடைய நம்பர். அதாவது 63 65 68 எப்படி 68 வரும்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கே 68 65 63. இப்போ இந்த 63 கீழே பாருங்கள் 927 அப்படின்ற நம்பர் இருக்குது. 927. இப்போ 927க்கு அப்புறம் 65 கீழே 462ன்னு இருக்குது. இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 27 42 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கங்க. 96ன்ற நம்பர் அப்படியே வச்சுருங்க. அப்போ 9 6க்கு அப்புறம் 3ன்ற நம்பர் வச்சுருங்க. 9 6 3 எல்லாருக்குமே தெரியும். இந்த மெத்தட் வந்து கேம் ப்ளே பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அப்போ 3ன்ற நம்பர் வச்சுட்டா இந்த 27 தண்ணி எடுத்துக்கங்க. 27 24 அப்புறம் 22 322 அப்படின்ற ஒரு பாக்ஸ் அடிங்க. மேக்ஸிமம் வந்து அது ஏசி தான் 32 வரணும்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா இந்த 92ன்ற நம்பரு ஏபியில் இருக்குது, 42 ஏசி, பிசி வந்து 62 இருக்குது. அப்போ 92 62 அப்போ 32 ஏசி அடிக்கலாம். 32ன்னு அடிக்கும்போது அப்போ 322 அடிக்கலாம். ஏன்னா 27 24 அப்போ ஒரு 22 அப்படி தானே வரணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 322 அப்படின்ற ஒரு நம்பரு டைரெக்டாக வைக்கலாம், இல்லைனா பாக்ஸ் அடிக்கலாம். ஆல்ரெடி 32 அதுக்கு மேலே தான் இருக்குது 23ன்னு. ஏன்னா இப்போ தான் அந்த கெஸ்ஸிங் வந்து அந்த 68 வந்தால் தான் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த 68க்குமே அந்த 23 தான் வந்தது. ஸோ அப்போ திரும்பவும் வந்து 68க்கு அந்த 32 வரலாம். ஒரு கெஸ்ஸிங் தான். பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆகுதா பாருங்கள். அதே மாதிரி இந்த 9ன்ற நம்பர் வச்ச நம்பரு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏசி அந்த பிசி எல்லாம் திரும்ப வருது. இந்த 98 93 98 மாதிரி இந்த 92ன்ற நம்பரு திரும்ப வந்து இங்கே 29 வந்துருச்சு.
அப்போ இங்கே ஒரு 985ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 95 திரும்ப கேமில் வரலாம். அதனால் 5 உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது அந்த 9ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பாருங்கள், 2 சி போர்டு உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா 32 ஏசி ஒரே ஒரு செட்டு மட்டும் வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 302 டைரெக்டாக வைங்க. பாக்ஸ் அடிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா 322 பாக்ஸ் அடித்து பாருங்கள்.